காலையில பாப்பாவ ஸ்கூல்ல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன கிளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே செடிக்குமே தண்ணி ஊத்திட்டேன். தக்காளி செடியில பார்த்தீங்கன்னா 2 பெரிய சைஸ் தக்காளி இருந்தது. ஆனா அத பழுக்கறதுக்குள்ளேயுமே என் பொண்ணு கொய்யாப்பழம், கொய்யாப்பழம்னு பறிச்சுட்டா. அதுக்கப்புறம் செடிக்கு தண்ணியே ஊத்தல. 2 காய பார்த்ததுக்கு அப்புறமா தான் தண்ணி ஊத்துனேன். இன்னைக்கு சூப்பரா ஒரு பழம் பழுத்து கிடச்சிருச்சு. கீழ வந்ததுமே அரிசிய கழுவி உலைய வச்சுட்டு 2 தோசையும் சுட்டு சாப்பிட்டாச்சு. பாப்பா ரசம் சோறு கேட்டா அப்படின்றதுனால அதையும் ரெடி பண்ணி அவங்க அப்பா கிட்ட குடுத்து விட்டுட்டேன். வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டு சைடில மாவு அரைச்சிக்கிட்டு லஞ்சுக்கு ராஜ்மா கிரேவி செய்யலாம் அப்படின்ட்டு எண்ணெயில வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். தேங்காய் கூட சோம்பு, ஜீரகம், மிளகு, சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு தக்கன மிளகாய்த்தூள், 2 மடங்கு மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கினதும் வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, ராஜ்மா, அரைச்சி வச்சிருக்கிற மசாலா, தேவையான தண்ணி, உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சு கெட்டியாகி வந்ததும் மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். தேங்க்யூ.